சூப்பர் ஸ்டார் ரஜினியின் 173வது படத்தை நடிகர் கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறது. இப்படத்தில் இயக்குனர் தேர்வு மட்டுமே சில மாதங்களாக நடந்த நிலையில் முதலில் சுந்தர் சி தான் படத்தை இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது. பிறகு படத்தின் கதையில் ரஜினிக்கு விருப்பமில்லாத காரணத்தினால் இயக்குனர் மாற்றிவிட்டார் கமல். அதன் பிறகு தேர்வானவர் தான் சிபி சக்கரவர்த்தி. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கும் ரஜினி மற்றும் கமல் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படத்தில் இணைந்துள்ளனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு இந்த மாதம் நடைபெற இருக்கிறது. தலைவர் 173 பற்றி புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அவர் இந்த படத்திற்காக ரஜினிக்கு மொத்தம் 83 கெட்டப்புகளை சாயலில் வைத்திருந்தாரா. இந்த 83 மொத்தம் 3 கெட்டப்புகள் மட்டுமே இறுதி செய்யப்பட்டு ரஜினிகாந்த் தேர்ந்தெடுப்பதற்காக சென்றிருக்கிறதா. இப்படத்திற்கு அவர் ரெட்ரோ லுக்கில் இருப்பார் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகின. தற்பொழுது இப்படி ஒரு தகவல் வெளியாகி மேற்கொண்டு ஆவலை படத்தின் மீது எழ வைத்திருக்கிறது. ஜெயிலர் 2 படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்ததும் இப்படத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் நடக்க இருக்கின்றன. தற்பொழுது படத்தில் மற்ற நடிகர்களுக்கான தேர்வு நடைபெற்று வருகிறது. அதன்படி இப்படத்தில் நடிக்க சோபனா ரஜினிக்கு ஜோடியாக நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தளபதி படத்திற்கு பிறகு 12 ஆண்டுகள் கழித்து ரஜினி சோபனா திரையில் இணைய இருக்கிறார்கள். தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக இந்த படத்தின் டைட்டில் டீசர் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக உள்ளதா. கடந்த பல ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டார் ரஜினியை தமிழ் சினிமா பல்வேறு தோற்றங்களில் கண்டுள்ளது. இந்த நிலையில் அவருடைய அடுத்த படத்தில் ஒரு வித்தியாசமான புதிய தோற்றத்தில் ரஜினியை காணவிருப்பது அவருடைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பல வருட சாதனைகளை இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் முறியடிக்கும் என எதிர்பார்க்கலாம்.